இப்பொழுது தாவேகா ஆட்சியில் இருக்கிறது. ஆட்சியில் இருக்கிற தாவேகா திமுகவை பார்த்து என்ன கேட்குதுன்னா, கடந்த 5 ஆண்டுகளில் நீட்டை ஒழிக்கிறேன்னு வந்தீங்களே, அப்போ நீங்கள் ஒழிச்சிட்டீங்களா அப்படிங்கிறத இப்போ ஆளுங்கட்சியாக இருக்கும்போது கேட்குறாங்க. சரி, இதற்கு முன்னாடி திமுக ஆளுங்கட்சியாக இருந்த காலத்தில் தாவேகாவுடைய என்ன நிலைப்பாட்டில் இருந்தாங்கன்னா, அப்பொழுதும் அவங்க நீட்டை எதிர்த்து எந்த போராட்டமும் செய்யலை, எந்த ஒரு பிரச்சாரமும் செய்யலை. மாறாக நீட்டு படிக்கணுமா, வேற படிப்பே இல்லையான்னு விஜய் அவர்கள் கேட்டார். நீட்டு மட்டும்தான் படிப்பான்னு கேட்டார். அப்ப நீட்டு விவகாரத்தில் தாவேகாவுடைய நிலைப்பாடு, விஜய் அவர்களுடைய நிலைப்பாடு இந்த நிலவில் தான் இருந்துச்சு. இந்தியாவிலேயே நீட்டுக்கு எதிராக தீர்மானம் நிறைவேற்றியது எந்த மாநிலம், யாருடைய ஆட்சி? அதே போல அதிமுக பீரியட்லேயே நீங்க நீட்டுக்கு எதிராக தீர்மானம் கொண்டு வந்தாங்க, எடப்பாடி அவர்கள் முதலமைச்சராக இருக்கும்போது. அந்த நீட் எதிர்ப்பு தீர்மானத்தை கிடப்பில் போட்ட ஆளுநரை கண்டித்து போராடியது திமுக. இது எதிர்கட்சியாக இருந்த போது செய்த வேலை. சரி, ஆளுங்கட்சியாக வந்த பிறகு ஓய்வு பெற்ற நீதியரசர் ஏ.கே. ராஜன் தலைமையில் ஒரு குழுவை, ஆணையத்தை அமைத்து நீட்டுக்கு எதிராக மறுபடியும் ஒரு தீர்மானம். அந்த தீர்மானத்தை ஆளுநர் அப்பயும் கண்டுக்கல. அதை எதிர்த்து போராடியது யார்? அதுவும் திமுக, ஆளுங்கட்சி. 2024 இன்னொரு தீர்மானம், அதை ஆளுநர் அவர்கள் கிடப்பில் போட்டார். அதையும் நீங்க கொண்டு வரணும்னு சொல்லி வழக்கு போட்டது யாரு?